நமஸ்தே. பெரியவா சரணம். இன்றைக்கி 46வது ஸ்லோகம் பார்க்கறதுக்கு இருக்கோம். இதில் எண்ட் ஆஃப் ஃபஸ்ட்டு லைன்லேயும் அதே மாதிரி 3வது லைனில் மத்தியில் நம்ம வார்த்தைகள் எப்படி ஸ்ப்ளிட் பண்ண போகிறோங்கிறத சொல்லிடுறேன். ஏன்னா சில பிரிண்டில் இது ஜாயிண்டாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு லைனில் வர்றது லலாட்டம் லாவண்யத்யுதி விமலம் ஆபாதி தவ யத்து. இந்த யத்துங்கிறது முக்கியமாக நீங்கள் பார்க்கணும். ஏன்னா சில பிரிண்டில் அந்த ஏன்னு போட்டு டேஷ் விட்டுட்டு அடுத்த லைனில் இங்கே வரக்கூடிய இத்தும் தாவாக சேர்ந்து அடுத்த லைனில் கண்டினியூ வர மாதிரி இருக்கும். இப்போ நம்ம பிரித்து சொல்லும் பொழுது இந்த லைன் தவ யத்துன்னு முடிக்க போகிறோம். அடுத்த லைனில் த்விதீயம் தன்மன்யேன்னு அது பாட்டுக்கு போகும். அதே மாதிரி 3வது லைனில் விபர்யா சந்நியாசாத்து அப்படின்னு முதல் தானாவை போட்டு அங்கே ஒரு கட் பண்ணுறோம், சந்நியாசாத்து. அப்புறம் அடுத்த வேர்டு உபயம் அப்பி அப்படின்னு கண்டினியூ ஆகும். ஸோ இந்த 2 கரெக்ஷன்ஸை நல்ல வேர்ட் ஸ்பிளிட்ஸை நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டோம்னாக்கா இப்போ கூட நம்ம சொல்லின்னு வரத சுலபமாக இருக்கும். இப்போ நம்ம ஸ்லோகத்தை ஆரம்பிப்போம். லலாட்டம் லாவண்யத்யுதி லலாட்டம் லாவண்யத்யுதி லலாட்டம் லாவண்யத்யுதி விமலமாபாதி தவயத் விமலமாபாதி தவயத் விமலமாபாதி தவயத் த்விதீயம் தன்மன்யே த்விதீயம் தன்மன்யே த்விதீயம் தன்மன்யே மகுடகடிதம் சந்திரசகலம் மகுடகடிதம் சந்திரசகலம் மகுடகடிதம் சந்திரசகலம் விபர்யாசந்நியாசாத் 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 உபயமபி சம்பூய ச மிதஹ உபயமபி சம்பூய ச மிதஹ உபயமபி சம்பூய ச மிதஹ சுதாலேபஸ்யூதிஹி 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 பரிணமதிராகாஹிமகரஹ பரிணமதிராகாஹிமகரஹ பரிணமதிராகாஹிமகரஹ. முழு லைனாக சொல்லி ரிப்பீட் பண்ணுவோம். லலாட்டம் லாவண்யத்யுதி விமலமாபாதி தவயத் லலாட்டம் லாவண்யத்யுதி விமலமாபாதி தவயத் லலாட்டம் லாவண்யத்யுதி விமலமாபாதி தவயத் த்விதீயம் தன்மன்யே மகுடகடிதம் சந்திரசகலம் த்விதீயம் தன்மன்யே மகுடகடிதம் சந்திரசகலம் த்விதீயம் தன்மன்யே மகுடகடிதம் சந்திரசகலம் விபர்யாசந்நியாசாத் உபயமபி சம்பூய ச மிதஹ விபர்யாசந்நியாசாத் உபயமபி சம்பூய ச மிதஹ விபர்யாசந்நியாசாத் உபயமபி சம்பூய ச மிதஹ சுதாலேபஸ்யூதிஹி பரிணமதிராகாஹிமகரஹ சுதாலேபஸ்யூதிஹி பரிணமதிராகாஹிமகரஹ சுதாலேபஸ்யூதிஹி பரிணமதிராகாஹிமகரஹ. அடுத்து 2 லைனாக சொல்லி ரிப்பீட் பண்ணுவோம். லலாட்டம் லாவண்யத்யுதி விமலமாபாதி தவயத்
द्वितीयं तन्मन्ये मकुटघटितं चन्द्रशकलम् ललाटं लावण्यद्युति विमलमाभाति तव यत् द्वितीयं तन्मन्ये मकुटघटितं चन्द्रशकलम् ललाटं लावण्यद्युति विमलमाभाति तव यत् द्वितीयं तन्मन्ये मकुटघटितं चन्द्रशकलम् विपर्यासन्न्यासात् उभयमपि सम्भूय च मिथः सुधालेपस्यूतिः परिणमतिराकाहिमकरः विपर्यासन्न्यासात् उभयमपि सम्भूय च मिथः सुधालेपस्यूतिः परिणमतिराकाहिमकरः विपर्यासन्न्यासात् उभयमपि सम्भूय च मिथः सुधालेपस्यूतिः परिणमतिराकाहिमकरः. அடுத்து முழு ஸ்லோகத்தையும் சொல்லுவோம். லலாட்டம் லாவண்யத்யுதி விமலமாபாதி தபயத் द्वितीयं तन्मन्ये मकुटघटितं चन्द्रशकलम् विपर्यासन्न्यासात् उभयमपि सम्भूय च मिथः सुधालेपस्यूतिः परिणमतिराकाहिमकरः. ललाटं लावण्यद्युति विमलमाभाति तव यत् द्वितीयं तन्मन्ये मकुटघटितं चन्द्रशकलम् विपर्यासन्न्यासात् उभयमपि सम्भूय च मिथः सुधालेपस्यूतिः परिणमतिराकाहिमकरः. ललाटं लावण्यद्युति विमलमाभाति तव यत् द्वितीयं तन्मन्ये मकुटघटितं चन्द्रशकलम् विपर्यासन्न्यासात् उभयमपि सम्भूय च मिथः सुधालेपस्यूतिः परिणमतिराकाहिमकरः. ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்லோகம் இது. இதனுடைய அர்த்தத்தெல்லாம் இன்னைக்கு புரிஞ்சுக்கும் பொழுது எவ்வளவு அழகாக இந்த ஒரு ஓமைகள் கொண்டு வந்திருக்கான்னு ஆச்சாரியர்களுடைய ஒரு கவித்துவமும் தெரிய போகிறது. அம்பாளை இந்த பௌர்ணமி சந்திரனோட சேர்த்து எப்படி ஒரு அழகான வர்ணனை கொடுக்குறாங்கிறதையும் இன்றைக்கி ரசிக்கிறதுக்கு இருக்கும். இப்போ அந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்துக்கு வரி வரியாக பார்க்க ஆரம்பிப்போம். முதல்ல லலிதா சஹஸ்ரநாமத்தில் நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கக்கூடிய சில நாமங்கள்லேருந்து ஆரம்பிப்போம். அம்பாளுடைய நெற்றியை பற்றி வாக்தேவதைகள் அங்கே வர்ணனை கொடுக்குறா. அஷ்டமி சந்திர விப்ராஜத் அலிகஸ்தல சோபிதா அப்படிங்கிறா. அஷ்டமி சந்திரன்னு சொல்கிறோமே, அதாவது நிலவினுடைய 8வது பிறை. அப்போது ஒரு நிலான்னு நம்ம கணக்கு பார்த்தோம்னாக்கா தேயறது வளர்றதுன்னு இந்த ரெண்டுத்தில் எப்படி எடுத்தாலும் சரி பாதியாக, அஷ்டமின்னு சொன்னாக்கா வளர்பிரி ஆனாலும் தேய்பிரி ஆனாலும் கிட்டத்தட்ட சரிபாதியாக நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா அந்த சைக்கிளில் கரெக்டாக பப்பாதி, அதாவது சரி பாதின்னு சொல்லுவோமே, அந்த மாதிரி கரெக்டாக ஒரு நடுவில் ஒரு கட் பண்ணால் எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்க போகிறது அஷ்டமின்னு சொல்கிறது. 8வது நாள். அஷ்டமி சந்திர விப்ராஜத் அலிகஸ்தல சோபிதா. எப்படி சோபிக்கிறது அம்பாளுடைய நெற்றி, நெற்றிங்கிறது தான் அலிகஸ்தலம். அலிகம்னு சொன்னாலே நெற்றி, அலிகஸ்தல. எப்படி சோபிக்கிறது அம்பாளுடைய நெற்றினாக்கா பார்த்தாலே அப்படி பளபளபளன்னு பிரகாசமாக இருக்கக்கூடிய ஒரு அஷ்டமி சந்திரன்.
அப்போது சரிபாதியாக பார்க்கக்கூடிய ஒரு சந்திரன் எப்படி இருக்குமோ அந்த ஒரு பாதி, ஒரு சந்திரனுடைய பாதியை கீறி எடுத்து அப்படியே அந்த இடத்துல வச்சாக்கா எப்படி ஒரு அழகாக ஒரு லாவண்யத்தோடு அப்படி பார்க்கறதுக்கு ஒரு தேஜஸ் அதுலேருந்து ஜுவலிக்குமோ அது மாதிரி இருக்குன்னு இங்கே சொல்கிறது. இது லலிதா சஹஸ்ரநாமத்தில் வரக்கூடிய வார்த்தை. அதே மாதிரி அவளை கண்ணால் பார்த்து அப்படி ரசித்து இந்த வர்ணனைகளை கொடுக்கக்கூடிய வாக்தேவதைகள் சாரு சந்திர கலாதரான்னு ஒரு நாமாவும் சொல்கிறான். சாருனாக்கா அழகான, சந்திர கலையை தரித்து கொண்டிருப்பவள், அதாவது அணிந்து கொண்டிருப்பவள். சந்திர கலைன்னு சொன்னாக்கா ஏதோ ஒரு சந்திரனுடைய ஒரு பார்ட், ஏதோ ஒரு ஸ்டேஜில் இருக்கக்கூடிய சந்திரன்னு அர்த்தம். அப்போது முழுசாக ஒரு பூர்ணிமைன்னு சொல்லக்கூடிய பௌர்ணமி சந்திரனை அம்பாள் தலையில் தரிச்சுட்டு இருக்காளா? இல்லை, ஏதோ ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் வளர்ந்த சந்திரனை தான் அவள் தலையில் வச்சுட்டு இருக்கா அப்படிங்கிறது வரைக்கும். ஆனால் அதுவும் பார்க்கறதுக்கு அழகாக இருக்குங்கிறத மாத்திரம் அங்கே சொல்லிட்டா, சாரு சந்திர கலாதரா அப்படின்ட்டு. அப்போ அவள் தலையில் சிரஸில் எப்படிப்பட்ட சந்திரனை வச்சுட்டு இருக்கா அப்படின்னு ஒரு கொஸ்டின்லேருந்து நம்ம இப்போ ஆரம்பித்து இந்த ஸ்லோகத்துக்குள்ளே வரலாம். இதுக்கு மகாபிரிவா ஒரு இடத்துல தெய்வத்தின் குரல் 6ஆம் பாகத்தில் ஏதோ ஒரு இடத்துல சொல்லும் பொழுது ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறா. அம்பாளுடைய சிரஸில் இருக்கக்கூடிய அந்த சந்திர பிறையானது எப்படிப்பட்டதாக இருக்குதுன்னு சொன்னாக்கா, பழைய காலத்து சிற்பங்கள்லேயும் சித்திரங்கள்லேயும் நம்ம பார்த்தாக்கா தெரியும், அம்பாள் தலையில் இருக்கிறதாகவும் சரி, அவளுடைய மகுட்டத்தில் சூடியிருக்கக்கூடிய சந்திரசேகரின்னு சொல்கிறோம் அம்பாளை. எப்படி சுவாமியை சந்திரசேகரன்னு சொல்கிறோமோ அதே மாதிரி இவளை சந்திரசேகரிங்கிறோம். வாஸ்தவமாக இவள் தலையில் அணிந்து கொண்டிருக்கக்கூடிய பிறையானது, பிறை சந்திரன் எப்படி இருக்கும்னு சொன்னால் 3ஆம் பிறை சந்திரன் தான் சாதாரணமாக இவள் தலையில் சூடின்னு இருப்பா அப்படின்னு பிரிவா ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறா. அது எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது? சந்திரன் 3ஆவதாக இருக்கா இல்லை 8ஆவதா அஷ்டமியாக இருக்கா அப்படின்னா, பிரிவா எவ்வளோ மைன்யூட்டான ஒரு நுட்பமான விஷயங்களை ஒரு ஒரு சிற்பங்கள்லையும் சித்திரங்களையும் எப்படி கவனிக்கணுங்கிறத பிரிவா சொல்லி கொடுக்குறா. அப்போது சுவாமியினுடைய சிரஸில் இருக்கக்கூடிய சந்திரன் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், அப்படியே போயிட்டு இருக்கும்பொழுது சிற்பத்தை பார்ப்போம். பார்த்தாக்கா சுவாமி தலையில் ஏதோ சந்திரன் மாதிரி ஒரு வளைவு தெரியறது, இது சந்திரசேகரர் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிடுவோம். பிரிவா அதில் எந்த அளவுக்கு நம்ம கவனிக்கணுங்கிற ஒரு பாயிண்ட்டை தான் இங்கே சொல்கிறா. அந்த ஒரு பிறையை நம்ம ஒத்து பார்த்தோன்னாக்கா தெரியும், ஒரு சிற்பத்திலையோ அல்ல சித்திரத்திலையோ பார்த்தோன்னா இந்த 3ஆம் பிறைக்கும் அஷ்டமி சந்திரனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசம் என்ன அப்படிங்கிறது நம்ம நன்னா தெரிஞ்சுக்கலாம்னு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறான். எப்படி டிஃப்ரென்சியேஷன் தெரியும் அப்படின்னா, பௌர்ணமி சந்திரன்னு சொல்கிறது, இந்த பூர்ணிமைங்கிறது அதுக்கு ராக்கான்னு ஒரு பேர். இப்போது இந்த ராக்காங்கிற ஒரு வார்த்தையே நம்ம மூக்ககவி மூக்கபஞ்சசதியில் அழகாக அந்த வார்த்தையை வச்சுட்டு ராக்கா சமான சந்திர காந்தி வதனா அப்படின்னு ஒரு வார்த்தையாக அவர் யூஸ் பண்ணுறார். அந்த ராக்கான்னு சொல்லக்கூடிய பூர்ணிமை சந்திரன் இருக்கானே, அந்த சந்திரனுடைய காந்தி பொழியக்கூடிய திருவதனம். அப்போ சந்திரன் மாதிரியான ஒரு முகம் அப்படின்னு சொல்லுவாள். முகச்சந்திரன்னு வார்த்தைகள் சொல்கிறது. வதனம் சந்திரபிம்பமாக இருக்குது, அப்படியே இந்த சந்திரனை ஒரு ரிஃப்ளெக்ஷன் பண்ணுற மாதிரி சாதாரணமாக ஹியூமன் எழுதுகிற ஒரு கவிதைகளில் இந்த மாதிரி எழுதுகிறா, வதனம் சந்திரபிம்பமாக இருக்குன்னு. இங்கே சந்திரனுக்கே அந்த ஒளியை கொடுக்கறது யாராக இருக்குன்னாக்கா இங்கே அம்பாள். அதனால் அப்படி நம்ம ஃபிட் பண்ண முடியாது அந்த வார்த்தைகளை. அவர் மூக்ககவி அவ்வளோ அற்புதமாக ஒரு வார்த்தை சொல்கிறார். அதே மாதிரி தீக்ஷிதர் அவர்கள் தன்னுடைய கஞ்சதலாயதாட்சிங்கிற கிருத்தியில், காமாட்சியை பற்றி சொல்லக்கூடிய கிருத்தியில் ராகா சசிவதனேன்னு கூப்பிடுறார். சசின்னு சொன்னாலும் இதே சந்திரன் தான், ராக்கான்னு சொன்னாக்கா இந்த பூர்ணிமை. அப்போது பௌர்ணமி சந்திரனை போல அப்படி ஒரு பிரகாசிக்கக்கூடிய திருவதனம். ஏன்னா நமக்கு ஏதாவது ஒரு நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை சொல்லித்தானே கம்பேரிசன் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அப்போ தானே நம்மளால் அதை நினச்சி பார்க்க முடியுங்கிறதுனால நமக்கு கண்ணுக்கு தெரியக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்து ஓமையாக காமிச்சு இது மாதிரி இருக்குது. அப்போ இந்த பௌர்ணமி சந்திரனுக்கே எங்கேருந்து இப்படிப்பட்ட ஒரு அந்த ஒரு சோபிதான்னு சொல்கிறோமே அம்பாளை, அந்த சோபனம் பௌர்ணமி சந்திரனுக்கு கிடைக்கிறதுக்கே காரணம் வாஸ்தவமாக இவ்வளோ தான் இருக்கா. ஏன்னா சந்திரமண்டல மத்தியஸ்தான்னு நம்ம லலிதா சஹஸ்ரநாமத்தில் பார்க்குறோம். அந்த சந்திரமண்டலத்தின் மத்தியில் இவள் போய் உட்காந்துருக்கிறதுனால தான் அதுக்கே ஏதோ கொஞ்சம் ஒளிச்சம் கிடைக்கிறது. சந்திரன் சேட்டலைட்டாக இருக்குது, அதுக்கே ஒரு ஒளி கிடையாதுன்னு சொல்லி அதுக்கு மூலம் எங்கேருந்து வருதுன்னா சூரிய மண்டலத்துலேருந்து வருது. சூரிய மண்டலத்திலையும் இவளே தான் உட்காண்டிருக்கா. வன்னி மண்டலம்னு சொல்லக்கூடிய அக்னி மண்டலத்திலையும் இவளே தான் நடுவில் உட்காண்டிருக்கான்னு சொல்லி எல்லா ஒளிக்கும் மூலமாக ஆதார சக்தியாக இவளே தான் இருக்கான்னு சொல்லி பல விஷயங்கள் நம்ம கனெக்ட் பண்ணி புரிஞ்சுக்க முடியாது. இப்போ சொல்ல வந்த விஷயத்துக்கு வருவோம் திருப்பி.
இப்போ ராக்கான்னு சொன்னால் பூர்ணிமை சந்திரன். அந்த பூர்ணிமை சந்திரன் எப்படி இருக்குன்னாக்கா அழகாக வட்டமாக யாரோ ஒரு இந்த காம்பாஸ்லாம் குழந்தைகள் வச்சுட்டு வரையுமே, நடுவில் ஒரு பென்சிலை சுருகி வச்சு அழகாக அந்த மத்தியில் வச்சு ஒரு சுற்று கரெக்டாக கையெடுக்காமல் சுற்றினா எப்படி ஒரு அழகாக ரவுண்டு வருமோ, அந்த ரவுண்டை சுவாமி ஏதோ அதே மாதிரி ஒரு பெரிய காம்பாஸ் வச்சு வரைஞ்சாப்பில் மேலே நம்ம பார்க்குறோம் இந்த நிலாவை. என்னைக்கான நம்ம யோசிக்கிறோமோ இப்படி அழகாக இந்த எட்ஜெல்லாம் கோணமானலாம் போகாமைக்கு ஒரு ரவுண்டு எப்படி சார் போடுறார் அப்படின்னு யோசிக்கிறோமோ? யோசிக்கிறது இல்லை. ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் இயற்கையை வி டேக் இட் ஃபார் கிராண்டட். அதுதான் இருந்துட்டுருக்கேன், அதான் வந்து போயின்ட்டுருக்கேன். சூரியன்னா அப்படி தான் வட்டமாக தான் இருக்கும், சந்திரன்னா இப்படி வட்டமாக தான் இருக்கும். அது என்ன சார் கரெக்டாக 15 நாளைக்கு இறங்கிட்டே வருது, மறுபடியும் 15 நாள் கரெக்டாக ஏறுறது? இந்த கேள்விக்கெல்லாம் பதில் கிடையாது. ஏன்னா நம்ம அந்த கேள்வியை கேட்குறது கிடையாது. கேட்டாக்கா மூலம் எங்கேருந்து இதுக்கெல்லாம் இப்படி ஒரு சக்தி வருது அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு நம்ம புத்தி மெதுவாக அப்படி அழைச்சிட்டு போகும். அதுதான் 6வது ஒரு சென்ஸ்னு சொல்கிறாள். 6th சென்ஸை வச்சுட்டு மனுஷன் செய்ய வேண்டியதுன்னு சொன்னாக்கா இப்படிப்பட்ட காரியங்களை தான் செய்யணும். எப்படி இயற்கையிலே இப்படி ஒரு சக்தி கிடைக்கிறது, எங்கேருந்து இப்படிப்பட்ட ஒரு கிரமமாக ஒரு ஆர்டரில் எல்லா விஷயங்களும் இப்படி நடக்கிறதே, இதுக்கு மூல காரணம் என்னன்னு கேட்டு கேட்டு அப்படியே விசாரிச்சுட்டே உள்ளுக்குள்ளே போனாக்கா அந்த விசாரம் எங்கே கொண்டு சேர்க்கணுமோ அப்படி அம்பாளுடைய திருவடிகள்லேயே கொண்டு சேர்த்துடும். நம்ம அதை சேர்க்கறதில்ல. சேர்க்கறதுக்கு நம்மளுடைய புத்தியில் முதல்ல இந்த ஒரு சிந்தனையை சேர்க்கறதுக்கு ஒரு காரணமாக இன்றைக்கி இந்த ஸ்லோகத்தை பார்த்துட்டுருக்கோம். அப்போ ராக்கான்னு சொல்லக்கூடிய பூர்ணிமை அவ்வளவு அழகாக வட்டமாக இருக்குது. அந்த வட்டத்துக்குள்ளே கரெக்டாக சரி பாதி ஒரு 1/2 குடஞ்சி எடுத்துட்டாக்கா எப்படி இருக்கும்? அப்போது முழுசாக வந்து ஒரு கம்பேரபிளாக என்ன சொல்கிறது, ஒரு பன் மாதிரி வச்சுப்போமே, ஒரு ஆப்ஜெக்ட் சாப்பிட்ற ஏதோ ஒரு பதார்த்தம் மாதிரி வச்சுப்போம். ஒரு பன் இருக்குது, ரவுண்டாக ஷேப்பில் இருக்குது. அதில் மேலே ஒரு 1/2 மட்டும் ஒரு கத்தியாலேயோ ஒரு ஸ்பூனாலேயோ கிண்டி அதை முழுக்க குடஞ்சி வெளியில் எடுத்துவிட்டோம்னா பாக்கி என்ன இருக்கும்? ஆனால் அந்த அவுட்டர் சர்க்கம்ஃபரன்ஸை நம்ம தொடக்கூடாது. நடுவில் இருக்கிற போர்ஷனை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுக்கிறோங்கிற மாதிரி எடுத்தோன்னா எப்படி இருக்கும்? கீழ்பாதி அப்படியே இருக்கும், அந்த அவுட்டர் ரிங்கும் கரெக்டாக அப்படியே இருக்கும். மேல் பாதியில் அந்த அவுட்டர் ரிங்கு மாத்திரம் தெரிஞ்சும் தெரியாமையும் அந்த ரிங் இருக்கணும். அந்த மாதிரி பார்க்குறோம். இதுதான் அஷ்டமி சந்திரன். பாதி காணாமல் போன ஸ்டேஜ். பெரியவா சொல்கிறா, அப்படி அஷ்டமி சந்திரன் சொல்லும் பொழுது இந்த கீழ் பாதி அப்படியே இருக்கோ இல்லையோ ஒரு 1/2, அந்த 1/2ல் 2 எண்டு பாயிண்ட், அதாவது அந்த டயாமீட்டர்னுடைய எண்டு பாயிண்ட் விட்டம்னு சொல்கிறோம். அந்த எண்டு பாயிண்ட்டு சர்க்கிளினுடைய 2 எண்டு பாயிண்ட்டு நன்னா விசிபிளாக தெரியறது. அந்த 2 எண்டு பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணக்கூடியதாக முழுக்க கீழ் 1/2ல் அப்படியே அந்த ஒரு போர்ஷன் அப்படியே ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கு. அப்போது எண்டு பாயிண்ட் மாத்திரம் புள்ளியாக தெரியல, 2 எண்ட் பாயிண்ட்டும் வெல் கனெக்டடாக இருக்குது, நடுவில் ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கு இந்த ஒரு 1/2ல். இது அஷ்டமி சந்திரன். இன்னும் நன்னா நம்ம பார்த்தோம்னாக்கா வானத்தில் இருக்கக்கூடிய சந்திரனே சொல்கிறா பிரிவா, அஷ்டமி காலத்தில் நன்னா மேகம்லாம் ரொம்ப மறைச்சன் இல்லாமல் இருக்கக்கூடிய காலத்தில் நன்னா உன்னிப்பாக பார்த்தோம்னாக்கா கீழ் 1/2 இப்படி நிறைஞ்சிருக்கிறதும் தெரியும். அதே மாதிரி இந்த அவுட்டர் ரிங்கு மேல் பாதியை குடஞ்சி எடுத்துட்டாக்கா அந்த அவுட்டர் சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படியே அது மட்டும் டிஸ்டர்ப் ஆகாமல் அந்த ஒரு வளைவு இருக்கிறது நம்மளால் பார்க்க முடியும். இது அஷ்டமி சந்திரனுடைய பாயிண்ட்டு. அப்போது இவா தலையில் அஷ்டமி சந்திரன் வச்சுக்கல, 3ஆம் பிறை தான் வச்சுட்டு இருக்கான்னாக்கா 3ஆம் பிறை எப்படி இருக்குன்னா இதுதான் நுட்பமான பாயிண்ட். பெரியவா சொல்கிறா, 3ஆம் பிறையும் அதே 1/2 சைஸுக்கு தான் இருக்க போகிறது. அஷ்டமி சந்திரன் என்னவோ அதே டயாமீட்டர் தானே, டயாமீட்டரில் ஒரு குறைச்சலும் இல்லை, அதே சைஸில் இருக்க போகிறது. ஆனால் இந்த கரெக்டாக ஒரு பாதி நிறைஞ்சி இருக்கிற பன்னிலேருந்து இன்னும் கொஞ்சம் கீழே குடஞ்சி அதை எடுத்துக்கிட்டோம்னாக்கா, அதாவது கீழே இருக்கிறது ஒரு மொத்தம் வந்து ஒரு 8/15 கீழே இருக்கோம் இல்லையா, அந்த 8/15லேருந்து இன்னும் ஒரு 5/15 நம்ம குடஞ்சி எடுத்துக்கிட்டோம்னா பாக்கி என்ன இருக்கும்? இந்த 3/15. அப்போ அந்த ஒரு 8/15 குடஞ்சி எடுத்த உடனே எப்படி தெரியும்னு கேட்டால், இந்த கரெக்டான பாதியில் 2 எண்ட்ஸும் ஒரு சின்ன புள்ளி மாதிரி தெரியும். அந்த 2 எண்டும் கனெக்டடாக இருக்காது, ஏன்னா நடுவில் இருக்கிறதெல்லாம் நம்ம குடஞ்சிட்டோம். அப்போது ஒரு 1/2 ஆஃப் த சந்திரன் தெரிய போகிறது. ஆனால் அந்த 2 எண்டும் இருக்க அந்த 1/2னுடைய 2 டயாமெட்ரிக்கல் பாயிண்ட்ஸுமே ஒரு புள்ளியாக மட்டும் தெரியும். அந்த புள்ளிகள் கனெக்டடாக இருக்காது, அந்த புள்ளிக்கு கீழே போய் கனெக்ஷன் வரப்போகிறது. ஏன்னா நடுவில் இருக்கிறதெல்லாம் நம்ம குடஞ்சி எடுத்தாச்சு. இப்படித்தான் இந்த 3ஆம் பிறையானது இருக்குது. அப்போ நம்ம பழைய சிற்பங்கள் எல்லாம் பார்த்தாக்கா சுவாமியோ அம்பாளுடைய சிரஸ்லையோ எப்படி இருக்குதுன்னு பார்த்தா இந்த சந்திர பிறையில் 2 ஓரமும் சின்ன டாட் மாதிரி அது 2 போய் முடிஞ்சிருக்கும். அப்புறம் அந்த 2 டாட்டுக்கும் கீழே அப்படியே அடியில் என்னமோ ஒரு சின்ன பரங்கி பத்தையை வெட்டி வச்சாப்புல அடியில் மாத்திரம்தான் இந்த சந்திரனுடைய போர்ஷன் மிச்சம் இருக்கும்.
அப்போ அதுலேருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அவள் சிரஸில் இருக்கிறது 3ஆம் பிறை சந்திரன் தான் அப்படின்னு ஒரு ரெஃபரன்ஸ் கொடுக்குறான். இது நார்மலாக நம்ம பார்க்கக்கூடிய சுவாமியினுடைய சிரஸில் என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னாக்கா சாதாரணமாக 3ஆம் பிறை தான் அவள் சிரஸில் இருக்கும். இப்போ இந்த ஸ்லோகத்தில் ஆச்சாரியால் அதுக்கு ஒரு ட்விஸ்ட் கொடுக்குறா. ஏன்னா சாதாரணமாக ஒரு கவி எழுதுறதும் சாக்ஷாத் சரஸ்வதி தேவியினாலேயே சர்வஜ பட்டம் கொடுக்கப்பட்டவருமான நம்ம ஆச்சாரியால் எழுதுறதுக்கும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கத்தானே செய்யும். அதனால் இந்த இடத்துல ஆச்சாரியால் என்ன பண்ணுறான்னா இதுக்கு ஒரு பெரிய ட்விஸ்ட் ஒன்று கொடுக்குறா. அந்த ட்விஸ்ட்டையும் கொடுத்து ஒரு தலையில் 3ஆம் பிறை வைக்காம அஷ்டமி சந்திரனை இவ தலையில் சூடின்னு இருக்கா அப்படின்னு ஒரு பாயிண்ட்டை கொடுத்து அதிலிருந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு கன்க்ளூஷனுக்கு அழிச்சுன்னு வரப்பார். அப்போது தீட்சிதர்வாள் சொன்ன மாதிரி ராகா சசிவதனேன்னு சொல்கிற மாதிரி தான் இங்கே அம்பாளுடைய திருமுகத்தை, அந்த திருமுக மண்டலத்தை நம்ம தரிசனம் பண்ண போகிறோம். ஆனால் நேரடியாக அப்படிப்பட்ட வார்த்தைகள்னால இல்லை, ரொம்ப அழகாக ஒரு ட்விஸ்ட்டை கொடுத்து அதில் ஒரு கவித்துவ வர்ணனை, அதில் ஒரு அழகு, இப்படியெல்லாம் அப்படி பொழிஞ்சு எப்படி அந்த வாக்தேவதைகள் தங் கண்முன்னால் பார்க்கக்கூடிய அந்த அழகான நெற்றிய அஷ்டமி சந்திரன்னு சொல்லியிருக்காளோ அந்த பேஸையும் ரீட்டைன் பண்ணிண்டு, ஏன்னா அவள் சொன்னதும் தான் தரிசனம் பண்ணத்தை தானே அவள் சொல்கிறா அப்படிங்கிறதுனால அந்த நெற்றியினுடைய அழகையும் அஷ்டமி சந்திரனாவே ரீட்டைன் பண்ணிட்டு இன்னொரு ஒரு எஃபெக்டையும் கொடுத்து அம்பாளுடைய சிரஸில் இங்கே சந்திரகலையை சூடின்னு இருக்கா. ஆனால் இது 3ஆம் பிறை இல்லைப்பா 8ஆம் பிறைன்னு சொல்லி அதிலிருந்து இன்னொரு அழகை கொண்டு ஆச்சாரியால் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இங்கே ஒரு விஷயம் கொடுக்க போகிறா. இதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய பேக்ரவுண்டு கான்டெக்ஸ்ட்டு. இப்போ இதை வச்சுட்டு இனிமேல் சில வார்த்தைகளை முதல்ல பார்த்துட்டு அந்த வார்த்தைகளுடைய அர்த்தத்தை அப்படியே டச் பண்ணிகிட்டே போயிட்டு இந்த ஸ்லோகத்தை பார்த்தோன்னா ரொம்ப சுலபமாக அழகாக புரிய போகிறது. சரி, முதல் வார்த்தைகள்லேருந்து போவோம். லலாட்டம் லாவண்ய துதி விமலம் ஆபாதி தவையத்து. லலாட்டம்னு சொன்னாக்கா நெற்றி, லாவண்யம்னாக்கா ஒரு அழகுன்னு நமக்கே தெரியறது, தியுதினாக்கா ஒரு பிரகாசம் அப்படின்னு வச்சுக்கலாம், ஒரு பளீர்னு தெரியக்கூடிய ஒரு பிரகாசம். விமலம், மலம்னாக்கா அழுக்கு, அசுத்தம், மாசு. வின்னு முன்னாடி போட்டாலோ அல்லது நிர்மலம்னு போட்டாலோ விமலம்னு போட்டாலோ மாசில்லாதது அப்படின்னு தூய்மையானதுன்னு அப்படி அர்த்தம் பண்ணிக்கலாம். அப்போ லலாட்டம் ஆகிடுத்து, லாவண்யம்னா என்னன்னு தெரிஞ்சுடுத்து, தியுதினாலும் தெரிஞ்சுடுத்து, விமலம் ஆகிடுத்து. ஆபாதி, ஆபாசம்னு சொன்னாக்கா பிரகாசம், அப்படி ஜுவலிக்கிறது, பளீர்னு பிரகாசிக்கிறது. ஆபாதின்னு இங்கே ஒரு வெர்பாக இங்கே அந்த வார்த்தை வருதுன்னு வச்சுக்கலாம். தவ உன்னுடைய, யத்து இப்படின்னு ஃபஸ்ட்டு லைன் முடியறது. த்விதீயம்னாக்கா ரெண்டாவது, அத்விதீயம் அல்லது அத்வைத்தம்னாக்கா ரெண்டு இல்லாததுன்னு நமக்கு தெரியாது. த்விதீயம்னாக்கா த்விங்கிற ஒரு ரூட் இருக்கிறதுனால ரெண்டாவதான அப்படின்னு ஏதோ ஒரு விஷயம் இங்கே இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். தன் மன்யே, தத்து ப்ளஸ் மன்யே அப்படின்னு ரெண்டு வார்த்தைகளாக இது பிரிக்கலாம். த்விதீயம் தத்து மன்யே. மன்யேனாக்கா முன்னாடியும் ஒரு 2-3 ஸ்லோகம் முன்னாடி இதே மன்யேங்கிற வார்த்தை நம்ம பார்த்துருக்கோம். நான் அப்படி நினைக்கிறேன், அப்படி இருக்குமோ என்று நினைக்கிறேன்னு சொல்கிறோம் இல்லையா, அப்படிப்பட்ட நினைக்கிறேன். த்விதீயம் தத்து மன்யே, அப்படி நினைக்கிறேன். மகுட கட்டிதம், இந்த கட்டிதமும் நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம். மகுட்டம்னு சொன்னாக்கா அம்பாளுடைய சிரசில் இருக்கக்கூடிய மகுட்டம் அல்லது நம்ம க்ரௌன்னு சொல்கிறோம். கட்டிதம் அதில் நன்றாக இணைத்து வைக்கப்பட்ட அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம். அப்போ மகுட்டத்தில் நன்றாக இணைத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சந்திரசகலம். சந்திரசகலம்ங்கிற வார்த்தையை நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம் சௌந்தர்யலஹரியிலே. சந்திரனுடைய ஒரு துண்டு, ஒரு பீஸ். இப்போது மகுட கட்டிதம் சந்திரசகலம், உன்னுடைய அழகான அந்த ஒரு மகுடத்தில் இணைத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த சந்திரனுடைய ஒரு துண்டு இருக்கே, ஒரு பிறைச்சந்திரன் இருக்கே, இது ரெண்டாவது பீஸுன்னு நினைக்கிறேன். த்விதீயம் தத்து மன்யே, இது ரெண்டாவது பீஸாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அப்போ முதல் பீஸ் எதுனாக்கா ஃபஸ்ட் லைனில் சொல்லிட்டார். லலாட்டம், உன்னுடைய நெற்றி இருக்கே, அங்கே அழகாக அப்படி பிரகாசத்தோட நிர்மலமாக விமலமாக அப்படி பிரகாசிச்சுட்டு இருக்கே, அது ஒரு பீஸும். உன்னுடைய சிரசில் இருக்கக்கூடிய கிரீடத்தில் இன்னொரு பீஸும். இப்படி ரெண்டு போர்ஷன், இந்த சந்திரன் ரெண்டாக பிரிஞ்சு அதில் ஒரு போர்ஷன் உன்னுடைய நெற்றியாகவும் இன்னொரு போர்ஷன்
உன் சிரசின் மேலே இந்த கிரீட்டத்தில் இணைக்கப்பட்டிருக்கிறதாகும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஆச்சாரியால் இங்கே கொடுக்குறான். அப்போ ஃபஸ்ட் லைனுடைய கனெக்ஷன் நேராக லலிதா சஹஸ்ரநாமத்தில் அஷ்டமி சந்திர விப்ராஜத் அதில் சேர்த்துண்டலாம். ரெண்டாவது லைனில் தான் இவர் கொடுக்குற ஒரு டிஃப்ரெண்ட் பாயிண்ட்டு, இந்த சந்திர சகலம் க்ரௌண்டில் இருக்கிறது அதுவும் அஷ்டமி சந்திரனாகவே 100 ஹாஃபாக எக்ஸாக்ட் ஹாஃபாக அது இருக்குன்னு தோன்றது அப்படின்னு சொல்கிறார். இது முதல் 2 லைன் ஆயிடுத்து. அடுத்த லைனுக்கு வருவோம். விபர்யாசன்யாசாத் உபயம் அபி சம்பூய ச மிதஹா சுதாலேபஸ்யூதி பரிணமதி ராகா ஹிமகரஹா. இந்த கடைசியில் சொல்லியிருக்கிறது ராகாங்கிறது பூர்ணிமை சந்திரன்கிறது அங்கே வந்தாச்சு. அதே வார்த்தை தான் ராகான்னாக்கா. ஹிமகரஹா, ஹிமம்னு சொன்னாக்கா பனி. அந்த பனியை பொழிபவன், பனியை உண்டாக்கி பொழிபவன் அப்படின்னு சொல்கிறதுனால யார் ஒருத்தன் ஹிமத்தை செய்கிறானோ உண்டாக்குகிறானோ அவன் ஹிமகரஹான்னு இந்த பனி அமிர்தம் இதுக்கு எல்லாத்துக்கும் காரகனாக சந்திரனை தான் சொல்கிறது. அதனால் அவருக்கே இருக்கக்கூடிய ஒரு நாமா ராகா ஹிமகரஹா. அப்போ பௌர்ணமி சந்திரன் அப்படிங்கிற வார்த்தை இது ராகா ஹிமகரஹான். இப்போ 3வது லைனில் என்ன சொல்லியிருக்கு? விபர்யாசன்யாசாத்துன்னு நம்ம சொல்கிறோம். இதை பிரிவாக சொல்லும் பொழுது இது என்னமோ சந்நியாசாத்துன்னு இங்கே இருக்குன்னு தப்பாக அர்த்தம் பண்ணிடக்கூடாது. விபர்யாச நியாசாத்துன்னு வார்த்தைகளை பிரிக்கணும். நியாசாத்து அப்படின்னு இங்கே வார்த்தை. ஆனால் நம்ம சொல்லும் பொழுது சேர்ந்து வரா மாதிரி விபர்யாசன்யாசாத்துன்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் சா தாண்டின பிறகு பிரேக். நியாசாத்துங்கிறது தனி வார்த்தை. சரி, இப்போ இதில் நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னா, நியாசம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வருது. நியாசாத்துன்னு ஒரு வார்த்தை. நியாசம்னா என்ன? நம்ம ஒரு ஸ்லோகங்கள்லாம் சொல்லும் பொழுது அதுக்கு முன்னாடி, ஸ்லோகத்துக்கு முன்னாடி ஒரு அங்கநியாசம் கரநியாசம், ஒரு ஜபம் பண்ணும் பொழுது அதே மாதிரி அதுக்கு முன்னாடி அங்கநியாசம் கரநியாசம்னு பண்ணுறோம். இப்போ நியாசம்னா என்ன அர்த்தம்? ஏதோ ஒரு இடத்தில் கொண்ட வைப்பது, கொண்ட ஒரு இடத்தில் நிலை நிறுத்துவது, ஒரு இடத்துல டெபாசிட் பண்ணுறது, ஐடென்டிஃபை பண்ணுறது, இந்த மாதிரி வச்சுக்கலாம். அப்போ ஒரு நியாசம் பண்ணுறோம், ஒரு ஜபத்துக்கு முன்னாடியோ ஸ்லோகத்துக்கு முன்னாடியோ ஒரு நியாசங்களை சொல்கிறோம் அப்படின்னா என்ன பண்ணுறோம்? உடம்பில் ஒரு அங்கங்களை தொட்டு, அந்த ஸ்லோகத்திலே சொல்லி கொடுக்கறது நமக்கு. அந்த இடத்த தொடு, கையினால் தொட்டு இந்த இடத்துல இந்த தேவதையினுடைய இந்த பர்டிகுலர் அம்சம் அங்கே இருந்து உன்னை காப்பாற்றுறது, அந்த இடத்துல அந்த தேவதையை பிரதிஷ்டை பண்ணு, இந்த இடத்துல அந்த சுவாமி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோ அப்படி சொல்லி உடம்பில் ஒரு இடமாக இங்கெங்கே இன்னென்ன சுவாமி அங்கே கொண்டு நம்ம நிலை நிறுத்திக்கிறோம். சாதாரணமாக என்ன ஆகுறது? எந்த சுவாமியை நம்ம பூஜை பண்ணுறோமோ அல்லது தியானம் பண்ணுறோமோ அந்த சுவாமியினுடைய பல ரூபங்களை நம்ம எடுத்து சொல்லி, இந்த ஒரு ரூபம் இந்த இடத்துல இருந்து நம்ம ரட்சிக்கிறது, தோள்பட்டையில் சுவாமியினுடைய இந்த ரூபம் இருக்குது, கழுத்தில் இந்த சுவாமி இந்த ரூபம் நிற்கிறதுன்னு சொல்லி ஒரு இடத்துல இந்த உடம்பினுடைய பல அவயவங்களில் அந்த சுவாமியினுடைய பல ரூபங்களை கொண்டு அங்கங்கே பிரதிஷ்டை பண்ணுறோம். அப்போ என்ன ஆகுறது? இப்படி உடம்பு முழுக்க அந்த சுவாமியே நிறைஞ்சிருக்கார் அப்படின்னு ஞாசத்தில் முழுக்க அப்படி கொண்டு நிறுத்திட்டு அதுக்கு பிறகு இந்த ஜபத்துக்குள்ளே நம்ம போகும் பொழுது நாமே அவராக அல்லது அவளாக ஆகிவிடக்கூடிய ஒரு பாக்கியம் நமக்கு அப்போ தான் கிடைக்கிறது. அதனால தான் எவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான உத்கிருஷ்டமான ஸ்லோகங்கள்னு நம்ம லலிதா சஹஸ்ரநாமம் மாதிரி ஸ்லோகங்கள்லாம் சொல்கிறோன்னும் பொழுது ஞாசங்கள்லாம் செஞ்சு நம்ம உடம்பில் எந்தெந்த இடத்துல சுவாமியை எங்கே நம்ம ஸ்தாபிதம் பண்ணுறோம், எங்கே கொண்ட ஞாசத்தில் எங்கெங்கே நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணுறோங்கிறத கரெக்டாக பண்ணிண்டு இந்த தியான ஸ்லோகத்தில் எப்படி வர்ணனை கொடுத்துருக்குங்கிறத நன்னா புரிஞ்சு மனசில் அதில் லயிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம பாக்கி தியானத்தில் ஒரு ஸ்லோகத்தை சொல்கிறதோ ஜபிக்கிறதோ எல்லாம் பண்ணாக்கா அதனுடைய புண்ணியங்கிறது பல மடங்கு அந்த வீரியம் கூடுறது. ஏன்னா முழுக்க உடம்பில் அந்த சுவாமி அப்படி கொண்ட நம்ம உட்காத்தி வச்சுட்டு இருக்கோங்கிறது வெறும் வார்த்தையாக இல்லாமல் புரிஞ்சுண்டு அந்த இடத்துல சுவாமியே கொண்ட வச்சுக்கும் பொழுது நாமே அவராக ஆகிவிடக்கூடிய ஒரு பாக்கியங்கிறது அப்போ தான் கிடைக்கிறது. அப்போ ஞாசம்னு சொன்னாக்கா அப்படி கொண்ட ஜாயின் பண்ணுறது, ஒரு இடத்துல கொண்டு இருத்துவது அல்லது ஜாயின் பண்ணி வைக்கிறது நீங்கள் அர்த்தம் பண்ணிக்கலாம். அடுத்தது உபயம் அபி சம்பூயச்ச மிதஹான் இருக்கு. இங்கே மிதஹாங்கிற ஒரு வார்த்தை மியூச்சுவலாக அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம். ஒரு லேட்டரல் ஸ்டேஜில் வந்த ஒரு ஹிந்தி வேர்டு பார்க்குறோமே, மித்துவான்னு சொன்னாக்கா ஒரு நண்பன் க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்கணும் மித்துவான்னு சொல்கிறான். இங்கே மித்தஹான்னு 2வது தா வருது. மித்தஹான்னாக்கா அந்த மித்துவா மாதிரியும் புரிஞ்சுக்கலாம், நம்ம ஒரு கனெக்ஷனுக்காக சொல்கிறோம்.
மித்துவானா ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்கிறவனாக்கா மியூச்சுவலாக நமக்கு ஒன்றுனாக்கா அவன் உடனே அவனுக்கு ஒரு கஷ்டம் தெரிய போகிறது, அவனுக்கு கஷ்டம்னா நமக்கு தெரிய போகிறதுங்கிற மாதிரி யார் அவ்வளோ க்ளோஸாக இருக்காளோ அவன் தான் மித்துவான்னு ஒரு வார்த்தையில் சொல்கிறா. இப்போ அதே மாதிரி இந்த மித்தஹான்னு சொன்னாக்கா மியூச்சுவலி இந்த இடத்துக்கு எதா ஒன்றுன்னா அந்த இன்னொன்றுக்கும் தெரிய போகிறதுங்கிற அளவுக்கு அவ்வளோ க்ளோஸ்லி கனெக்டடாக இருக்கிறதுக்கு தான் இங்கே மித்தஹான்னு இந்த வார்த்தை. உபயம்னு முன்னாடி ஒரு வார்த்தை போச்சே, அதையும் இந்த இடத்துல சொல்லலாம். அதில் பெரியவா ஒரு தெய்வத்தின் குரலில் 7ஆம் பாகமாக தோணத்தில் வருதுன்னு நினைக்கிறேன், ஒரு ரெஃபரன்ஸு. இந்த வேன்னு சொல்லி சில பேருனுடைய உபன்யாசகர்கள் பேர் முன்னாடி போட்டு நம்ம பார்த்துருப்போம். வைஷ்ணவாளுக்கு யூஸ்வலாக அதை யூஸ் பண்ணுறா. அவள் பேர் முன்னாடி வே அப்படின்னு ஒரு சின்ன ஒரு எழுத்து மாதிரி வச்சு ஒரு இனிஷியல்ஸ் மாதிரி இது இருக்கும். வேன்னு போட்டு இன்னார் அப்படின்னு அவளுடைய பேர், ஆச்சாரியருடைய பேரை போடுறது. பெரியவா அதை பற்றின ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறா. சொல்லும்பொழுது வேன்னு எழுதுறது என்னன்னாக்கா உபய வேதாந்தி அப்படின்னு அர்த்தம் அதுக்கு. அப்போ உபயன்னு சொன்னாக்கா ரெட்டை, ரெண்டு அப்படிங்கிற விஷயந்தான் உபயங்கிற ஒரு வார்த்தைக்கு மீனிங். இப்போ வைஷ்ணவத்திலேயே பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவின்னு 2 தேவியர்களோடு இருக்கார், அவளோட சேர்ந்து காட்சி கொடுக்குறான்னு சொல்லும் பொழுது அவள் கோயில் என்ன சொல்லுவா, உபய நாச்சியாரோட அப்படின்னு சொன்னானாக்கா இவள் 2 பேரோடையும் காட்சி கொடுக்குறாருன்னு நம்ம தெரிஞ்சுப்போம். அதே மாதிரி உபய வேதாந்தின்னு அவள் சில ஆச்சாரியாளுக்கு என்ன பட்டம் சொல்கிறா அப்படின்னா 2 வேதாந்தங்களையும் நன்றாக தெரிஞ்சு கொண்டவர்களாக, நன்றாக கரைச்சி குடிச்சவாளாக இருக்கா. என்ன 2ன்னா, ஒன்று ரிஷிகளால் செய்யப்பட்ட பிரபந்தம், ஒன்று அதாவது ரிஷி வாக்கியமாக வந்த வேதாந்தம். அப்புறம் அதே மாதிரி அது சம்ஸ்கிருதத்தில் இருக்குது. 2வது தமிழில் ஆழ்வார்களால் செய்யப்பட்ட அந்த வேதத்தையும் வேதாந்தத்தையும் தமிழில் கொண்டு நமக்கு புரியறதுக்காக தமிழ்லன்னு எழுதி கொடுத்த பக்தர்கள் இருக்காளே ஆழ்வார்கள், அவர்கள் வேதத்தை தமிழ் செய்து கொடுத்ததாக இருக்கக்கூடிய 4000 திவ்ய பிரபந்தம் முதலான கிரந்தங்கள். அப்போது ரிஷி வாக்கியமாக வந்தது ஒன்று, இன்னொன்று இந்த மாதிரி தமிழில் வந்திருக்கக்கூடிய கிரந்தங்கள். சம்ஸ்கிருதம் தமிழ்னு 2த்தில் இருக்கக்கூடிய இந்த வேதாந்த கருத்துக்கள்லாம் நல்லா கரைச்சி குடித்தவாளாக யார் இருக்காளோ அவளுக்கு தான் உபய வேதாந்தி அப்படின்னு பேர். அப்படி இருக்கிறத தான் வேன்னு முன்னாடி பேருக்கு முன்னாடி போடுறா அப்படின்னு அதை பற்றி ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் அங்கே வருது. இதே உபயம் தான் இங்கே பார்க்குற உபயம் தான், அதே அர்த்தம் 2 அப்படின்னு சொல்கிறதாக. உபயம் அப்பி சம்பூயச்ச மிதஹா, மிதஹான்னா மியூச்சுவலாகன்னு நம்ம தெரிஞ்சுட்டோம். பாக்கி வார்த்தைகளையும் பார்த்துட்டு பூர்ணமாக அர்த்தத்துக்கு வரலாம். சுதா லேபஸ்யூதிஹி, இதில் சுதான்னு சொன்னாலே அமிர்தம் அப்படிங்கிறது நமக்கு நன்னா தெரியறது. ஏன்னா முதல்ல ஆரம்பத்தில் சௌந்தரலஹரி 8வது 9வது ஸ்லோகங்கள்லேருந்து இந்த வார்த்தையை பார்த்துன்னு வந்துடும். சுதா அப்படின்னு சொல்லி சுதா சாகர மத்தியஸ்தான்னு அம்பாளை கூப்பிடுறோம். அமிர்த கடலின் மத்தியில் இருப்பவளாக, அவளுடைய வாசஸ்தானமாகன்னு பார்க்குறோம். அந்த கடலே ஏன் அப்படி அமிர்தமாக இருக்குன்னாக்கா உள்ளே இவ தானே உட்காந்துருக்கா, இவகிட்ட இருந்தால் அந்த கடலுக்கு ஃபுல்லாக அமிர்தத்துவம் கிடைக்கிறதுங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சுதா அமிர்தம். லேபம்னு சொன்னால் என்ன, உதாரணமாக ஒரு குங்குமாதி லேபம் அப்படிங்கிற மாதிரிலாம் சில லேபங்கள் நமக்கு கடையில் கிடைக்கிறது. லேபம்னா என்ன, குங்குமாதி லேபம்ங்கிறது ஒரு குங்குமப்பூவை கொண்டு செய்யப்பட்டதான ஒரு பேஸ்ட்டு, முகத்துக்கு பூசிக்கிற ஒரு பேஸ்ட்டாக அது கிடைக்கிறது. அப்போ லேபம்னு சொன்னால் இந்த இடத்துல ஒரு பேஸ்ட்டு அல்லது ஒரு கோந்து, அது மாதிரி ஒரு க்ரீம் அப்படின்னு வச்சுக்கலாம். இங்கே என்ன கொடுத்துருக்கார், சுதா லேப சியூதிஹி. இந்த சியூதிஹினாக்கா நன்றாக இணைக்கப்பட்ட, தைக்கப்பட்ட, தையல்னு சொல்கிறோமே, இதுக்கு பெரியவா சொல்கிறேன் இந்த இடத்துல சியூங்கிற ஒரு வேர்டு இங்கிலீஷ்க்கு போகிறத சியூவிங் மிஷின் அப்படின்னு சொல்கிறோமே, அந்த சியூவுக்கு மூலம் இது தான். ஏன்னா சம்ஸ்கிருதத்திலே சியூதிஹின்னு இங்கே சொல்கிறதுக்கு காரணம் நன்றாக இணைத்து தைக்கப்பட்டங்கிற ஒரு அர்த்தம் தான் சியூதிஹிங்கிறதுக்கு இருக்குது அப்படின்னு ஒரு ரெஃபரன்ஸ் கொடுக்குறேன். அப்போது சுதா லேப சியூதிஹின்னாக்கா அமிர்தம், கோந்து, நன்றாக தைக்கப்பட்டது அல்லது நன்றாக இணைக்கப்பட்டது, தைச்ச மாதிரி இணைக்கப்பட்டதுன்னு இப்போ இந்த வார்த்தையை மட்டும் புரிஞ்சுப்போம். ராகா ஹிமகரஹா பார்த்தாச்சு. பரிணமதி அப்படின்னு இன்னும் ஒரு வார்த்தை பாக்கி இருக்குது. அப்படி தெரிகிறது அல்லது விளங்குகிறதுன்னு சொல்கிறதாக ஒரு பரிமாணத்தை அடைகிறதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது அப்படின்னு அர்த்தம் பண்ணலாம் பரிணமத்தின்னு. இன்னும் ஒரு 2-3 வார்த்தை பாக்கி இருக்க. விபர்யாசன்னு ஒன்று இருக்குது. விபர்யாசனாக்கா ஒரு ரிவர்ஸில் அப்படின்னு அர்த்தம் பண்ணாங்க. விபரீதமாகன்னு சொல்கிறோம் இல்லையா, அதே மாதிரி இங்கே விபர்யாசன்னா ரிவர்ஸ் ஆர்டர். இப்போது உதாரணமாக சாதாரணமாக
1லேருந்து 10 சொல்லுனாக்கா அதுதான் அசெண்டிங் ஆர்டர் தான் நார்மல்னு நம்ம வச்சுட்டு இருக்கோம் 1 to 10 அப்படின்னு. அதே டிசெண்டிங் ஆர்டரில் சொல்லுனாக்கா அது விபரீதம் தான், அது விபர்யாசம், ரிவர்ஸில் சொல்கிறது தலைகீழா 10 to 1 அப்படிங்கிற மாதிரி. இப்போ இங்கே விபர்யாச ஞாசாது, அப்போது ரிவர்ஸ் ஆர்டரில் மாற்றி வைக்கப்பட்டது. ஏன்னா ஞாசம்னாக்கா கொண்ட வைப்பது சேர்த்து வைப்பதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அப்போ ரிவர்ஸ் ஆர்டரில் வைக்கப்பட்டது, இணைத்து வைக்கப்பட்டதுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இன்னொரு வார்த்தை சம்பூயன்னு ஒன்று இருக்குது. அப்போது சம்பூயனாக்கா நன்றாக சேர்த்து வைக்கப்பட்டதுன்னு புரிஞ்சுக்கலாம். சம்பூயச்ச மிதஹா, மியூச்சுவலின்னு முன்னாடி சொன்னது பெரியவா சொன்ன வார்த்தையே தான். அப்போது ஒன்றுக்கு ஒன்று மியூச்சுவலாக இணைத்து வைக்கப்பட்டது. எப்படி இணைச்சி வைக்கப்பட்டது? ரிவர்ஸில் இணைத்து வைக்கப்பட்டதுன்னு இந்த லைனில் இப்போ புரிஞ்சுட்டுருக்கோம். இப்போது இந்த வார்த்தைகள்லாம் பார்த்தாச்சோ இல்லையா, இனிமேல் இதனுடைய ஃபுல் பிக்சர் என்னங்கிறத பார்ப்போம். அந்த ஃபுல் ப்ளூம், அதனுடைய முழு க்ளோ நமக்கு தெரியணுமானாக்கா ஆச்சாரியால் எவ்வளோ அற்புதமான ஒரு கல்பனை இங்கே கொடுக்குறாருங்கிறத நம்ம பார்க்கணும். அதாவது ஒரு முழு ராகா ஹிமகரகான்னு சொல்லக்கூடிய பௌர்ணமி சந்திரனை எடுத்துக்க வேண்டியது. அதை எடுத்து சரிபாதியாக கரெக்டாக அந்த அஷ்டமி சந்திரனில் கட் பண்ணி எடுத்துட்டோம்னு வச்சுப்போம். அப்போ கட் பண்ணாவிட்டு அந்த 2 ஹாஃப், மேல் ஹாஃபு கீழ் ஹாஃப்னு அப்படியே அழகாக இருக்க போகிறது. பார்த்தாலே நமக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம் எது மேல் ஹாஃபு அப்படின்னு. இப்போ இந்த கீழ் ஹாஃப் இருக்கே, அதை இப்படியே நேச்சுரலாக கட் பண்ண இடத்துல அப்படியே விட்டு வைக்கிறது நார்மல். இப்போ இதை ரிவர்ஸ் பண்ணுறதுனாக்கா கீழ் பாதியை தூக்கி இந்த மேல் பாதிக்கு மேலே கொண்ட வைக்கிறது. இதுதான் ரிவர்ஸ்லி பொசிஷன்டு. விபர்யாசன் ஞாசாத்து அப்படின்னு சொன்னாக்கா இதை கீழே இருக்கிறத தூக்கிட்டு போய் மேலே வச்சா எப்படி இருக்கும்? அப்போது நம்ம கல்பனையில் பார்க்கலாம். அந்த சந்திரன் எப்படி இருக்கும்னாக்கா மேல் ஹாஃப் வந்து, அதாவது இப்போ நம்ம பார்க்குறதுல ரிவர்ஸ் பண்ணி வச்ச ஒரு ஹாஃப் எப்படி இருக்கும்னாக்கா மேலே ஒரு கோடு இருக்கும், அப்படியே ஒரு யூ ஷேப்பு போட்டால் மாதிரி கீழே வந்து ஜாயின் ஆகிருக்கும். திரும்பி யூவை கம்தி போட்டால் மாதிரி இன்னொரு ஹாஃப் இருக்க போகிறது, பரமேஸ்வரனுடைய ஒரு உடுக்க மாதிரி இருக்க போகிறது. பார்த்தாக்கா மேலே கோடு, அங்கேருந்து ஒரு வளைவு சென்டருக்கு வரப்போகிறது, திரும்பி வளைவுலேருந்து அவுட்வார்டாக வரப்போகிறது, மறுபடி கீழே ஒரு ஹாஃப் ஜாயின் ஆகுது. இப்படி பார்க்க போகிறோம். இப்போது கீழ் ஹாஃப் என்ன, இப்படி எடுத்து வச்ச ரிவர்ஸ்லி பொசிஷன்டான ஒரு சந்திரனை பார்த்தோன்னாக்கா எப்படி இருக்குது, எங்கேருந்து இது ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்குறோம். விபர்யாசன் ஞாசாத்து உபயம் அப்பி சம்பூயச்ச மிதஹா. இப்படி மியூச்சுவலி இந்த ரெண்டுத்தையும் எடுத்து ஒன்றுக்கொன்று ஒட்டிக்கிட்டு இருந்ததை பாதியாக கட் பண்ணிவிட்டு விபர்யாசன் ஞாசாத்து உபயம், இந்த ரெண்டுத்தையும் ரிவர்ஸ் ஆர்டரில் கொண்ட பொசிஷன் பண்ணி நன்னா அழகாக அப்படி வச்சாக்கா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறார். எது? அம்பாளுடைய அழகான நெற்றி முதல்ல சொல்லியிருக்கார். லலாட்டம் லாவண்யத்யுத்தின்னு, அப்படி பளபளப்பாக பிரகாசமாக விளங்கக்கூடிய நெற்றி அஷ்டமி சந்திர விப்ராஜத் அலிகஸ்தல சோபிதான்னு அந்த ஒரு பாதியை பார்த்தாக்கா கீழ் பாதி மாதிரி இப்போ தெரியறது. ஆனால் வாஸ்தவத்தில் அதுதான் மேல் பாதி. சந்திரனை கட் பண்ணால் மேல் ஹாஃப் என்ன இருக்குமோ அந்த ஹாஃப் தான். ஏன்னா மேல் ஹாஃப் வந்து அழகாக இப்படி வளைவோடு இருக்குது, அம்பாளுடைய நெற்றி அந்த மாதிரி வளைஞ்சதாக இருக்குது. அப்போ அதுக்கும் மேலே தலைகீழாவனத்தை கொண்டு வச்சுருக்கோமே, அந்த இன்னொரு அஷ்டமி சந்திரன் தான் த்விதீயம் தத்து மன்யே மக்குட்ட கடிதம் சந்திரசகலம். உன்னுடைய மக்குட்டத்தில் ஒட்டி வைக்கப்பட்டிருக்கிறதாக இந்த இன்னொரு சந்திரன் பீஸ் இருக்கே, அதுதான் அந்த 2வது பீஸுன்னு நான் நினைக்கிறேன். எது த்விதீயம் தத்து மன்யே அப்படின்னு சொல்லிட்டார். அப்போது இப்படி 2 ஹாஃபாக கட் பண்ணி வச்ச மாதிரி இருக்குது. இந்த ரெண்டுத்தையும் மறுபடியும் எடுத்து அதனுடைய பொசிஷனில் எப்படி கொண்ட வச்சாக்கா நன்னா இருக்குமோ வைக்கணுமோ அதை மாதிரி கொண்ட வைக்கிறது எப்படி, மறுபடியும் இதை எப்படி ஒட்டி வைக்கிறது, இதை கொண்ட ஒட்டினாதான் இதனுடைய பொசிஷனில் கொண்ட வச்சாக்கா ஒரு பௌர்ணமி நிலாவினுடைய அழகு நமக்கு அப்புறம் தான் தெரிய போகிறது. அது எப்படி சார் கொண்ட வைக்கிறது, இதுதான் ஏற்கனவே நடுவில் கட்டாயி போயிருக்க, இது எப்படி நம்ம திரும்பி ஒட்டி வைக்கிறது, ஒட்ட முடியுமா எப்படி நல்லாவே அப்படின்னு கேட்டால் நன்னா ஒட்ட முடியுமே, அதுக்கு ஏன் வெளியில் போய் தேடுவானே அப்படின்னு சொல்லி அதுதான் 4வது லைனில் சொல்கிறார். அப்படி ஒட்டுறதுனாக்கா சும்மா ஏனோ தானோன்னு ஒட்டுறதில்ல, நன்னா பிக்கவே முடியாத அளவுக்கு தைச்சி வச்சுட்டு கூடவும் ஒட்டியும் சேர்த்து வச்சாக்கா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு நல்ல கன்சிஸ்டன்சியில் ஒட்டக்கூடியதாக. நம்ம இன்றைக்கி என்னெல்லாம் ஒரு கோந்து பேஸ்ட்டெல்லாம் சொல்கிறோமோ அதுக்கெல்லாம் 100 times 1000 times ஸ்ட்ராங்காக ஒட்டக்கூடிய ஒரு கோந்து இருக்குது. அந்த கோந்து எங்கே இருக்குதுனாக்கா அந்த நிலாவுக்குள்ளேயே தான்ப்பா இருக்குது. ஏன்னா அந்த நிலான்னு இருக்கானே ஒருத்தன்,
அவன்தான் ஹிமகரன்னு சொல்லக்கூடியவனாக பனியை அப்படி ஒரு குளுமை அப்படி பொழியறவனாக எவன் இருக்கானோ அவனுக்குள்ளேயே தான் இந்த அமிர்தமும் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்கிறா. அந்த அமிர்தத்தை நிலாவுக்குள்ளேருந்தே நமக்கு பொழியக்கூடிய அமிர்தத்தையே எடுத்து சுதா லேப அந்த லேபத்தையே அந்த கோந்தையே எடுத்து சியூதிஹி இந்த 2 போர்ஷனையும் தலைகீழாக இருக்கிற ரிவர்ஸாக இருக்கிற 2த்தையும் எடுத்து ஒன்றா அழகாக எப்படி வைக்கணுமோ வச்சு இந்த சுதான்னு சொல்லக்கூடிய கோந்தின் மூலமாக அமிர்தத்தினுடைய கோந்தின் மூலமாக இதை அழகாக ஒட்டி அப்படி ஜோராக 2த்தையும் நன்னா தைச்சு ஒட்டி வச்சாக்கா அப்படி பளீர்னு பௌர்ணமி சந்திரனாக இது டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி நமக்கு ஒரு காட்சியை கொடுக்கறதுன்னு ஒரு கல்பனையை கொடுக்குறார். இதில் பல விஷயங்கள் உள்ளுக்குள்ளே இருக்குது. நம்ம இது வரைக்கும் பார்த்துன அந்த வார்த்தைகளை அழகாக நம்ம கனெக்ட் பண்ணிகிட்டே வந்தோம்னா தெரியும். இந்த நிலாவுக்கு மூலமாக யார் இருக்கா, நிலவுக்கு வெளிச்சம் எங்கேருந்து வருது, நிலாவுக்கு அழகு எங்கேருந்து வருது, இந்த பிரகாசம் எங்கேருந்து வருது, நிலவுக்குள்ளே இருக்கிற அமிர்தம்னு ஒன்று சொல்கிறாரு, அந்த லேபம் அந்த சுதான்னு சொல்லக்கூடியது அதுக்கு எங்கேருந்து சக்தி வருது, இப்படின்னு எல்லாத்துக்கும் அர்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி வார்த்தைகளை இங்கே ஆச்சாரியால் போட்டு ஒரு விளையாட்டு பண்ணி காமிச்சிருக்கார். அந்த வார்த்தை விளையாட்டு அதுக்கு மேலே கவிதையில் பண்ணக்கூடியதான ஒரு ஜாலம், எந்த ஒரு கவியும் நினச்சி பார்க்க முடியாத நெவர் பிஃபோர் நெவர் ஆஃப்டர்னு சொல்லுவாள். இது வரைக்கும் இப்படி வந்ததில்லை, இனிமேலும் ஒருத்தரும் இப்படி நினைக்க போகிறதில்லைன்னு சொல்கிற மாதிரி ஒரு அற்புதமான ஒரு கல்பனையை கொண்டு வந்து அம்பாளுடைய திருமுகம், அதுவும் வாக்தேவதைகள் கொடுத்த ஒரு போர்ஷன் எப்படி கரெக்டாக அதையும் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு அஷ்டமி சந்திரனாக ஒரு நெற்றியை முதல்ல காமிச்சு, இன்னொரு ஹாஃபில் இருக்கக்கூடிய சந்திரன் 3ஆம் பிறை இல்லாமல் இங்கே 8ஆம் பிறை சந்திரன் அழகாக இங்கே சிரசில் கொண்டு சேர்த்து வச்சு அதை எப்படி மறுபடி கொண்டு வச்சு ராகா ஹிமகரஹான்னு சொல்லக்கூடிய ஒரு பூர்ணிமை சந்திரனை பனியை அமிர்தத்தையும் சேர்த்து பொழியக்கூடிய அழகான ஒரு குளுமையான சந்திரனாக இங்கே ஒரு தரிசனம் பண்ணி வைக்கிற ஆச்சாரியார். இவ்வளோ அற்புதமான ஒரு கல்பனை இந்த ஸ்லோகத்தில் இப்போ பார்த்துருக்கோம். அடுத்த ஸ்லோகம் 47 இன்னும் ரொம்ப ஒரு படி தாண்டி தான் போக போகிறது. அது பெரியவாளுடைய வார்த்தையிலே சொல்லணுன்னாக்கா இன்னும் காம்ப்ளிகேட்டடான ஒரு கல்பனை. அதை நம்ம புரிஞ்சுக்கிறதுன்னு சொன்னாக்கா ரொம்ப நம்ம கவனித்து ஸ்ரத்தையோடு அதை கவனித்தா தான் அதில் கொடுக்குற கான்செப்ட் புரிய போகிறது. அப்படி ஒரு சிக்கல் நிறைந்த ஸ்லோகம் அப்படின்னே பெரியவா அந்த 47 சொல்கிறா. அதனால் முதல்ல இதை நன்னா மனசில் வாங்கிட்டுருவோம். இப்போ 46 நன்னா புரிஞ்சுப்போம். அந்த கோந்து அமிர்தம்னு சொல்லக்கூடிய கோந்தின் மூலமாகவே நம்ம மனசுலேயும் இந்த ஸ்லோகமும் இந்த வார்த்தைகள் எல்லாமும் உள்ளே போய் நன்னா ஒட்டிக்கிட்டோம்னு இந்த அம்பாளையே சாட்சாத் நம்ம பெரியவாளையே தான் சொல்கிறேன், அவரையே பிரார்த்தனை பண்ணிப்போம். நன்னா இதெல்லாம் மனசில் வாங்கிட்டு ரெடி பண்ண பிறகு அடுத்த கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கக்கூடிய ஸ்லோகத்துக்கு போகக்கூடிய சக்தியும் அவரே நமக்கு கொடுக்கட்டும்னு பிரார்த்தனை பண்ணிப்போம். மறுபடியும் அடுத்த ஸ்லோகத்தில் சந்திப்போம். ராம் ராம். பெரியவா சரணம்.